பாருங்க மக்களே, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. கடவுள் யாருக்கெல்லாம் துணையாக இருக்கிறாருன்றத இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த இடம், இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டு மட்டும்தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரு. அவங்க மாடு வச்சுருக்குறாங்கன்னு முன்னாடி பிளாட்டுக்காரங்க இடத்துல கேட்டு மாட்டு கொட்டாய் போட்டு அங்கே இருக்காங்க. இது வேறு, இது 3 பிளாட்டு, இது ரோடு ஓரத்தில் 3 பிளாட்டு வரும். இந்த 3 பிளாட்டிலுமே அவங்க இந்த புல் போடுறதும், கட்டை போடுறதும், இது போடுறதும், இந்த மாதிரி சாணி அந்த பக்கம் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பிளாட்டில் கூட அவங்களுக்கு மாட்டுக்கு வேணுன்ற புல் போட்டு வச்சுக்கிறாங்க. சரி, இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே கேட்டு சண்டை பிடிச்சி போதுன்னு ஆயிடுச்சு. கேஸ் போட்டால் கூட அவங்க எதுக்குமே அசைகிறதா இல்லை. நாங்கள் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். என் மகன் இப்போ தான் டிரைவராக வேலைக்கு போயிட்டுருக்கான். கார் கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டு இருந்தான். இந்த இடத்துல நிறுத்திட்டு இருந்தான் காரு. இந்த இடத்துல இந்த கல் போட்டிருக்காங்களா, அங்கே கொஞ்ச நாள் நிறுத்தினானோடனே இந்த கல் எங்கேருந்தோ எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டாச்சு ராத்திரியோட ராத்திரியாக. அடுத்த நாள் அங்கே நிறுத்தினான்னு சொல்லிவிட்டு அங்கே கொண்டு வந்து மாடை கட்டி அந்த இடத்துல அந்த கல்லை போட்டு வச்சுருக்குறாங்க. அது ஏன் கார் நிறுத்துகிற இடத்துல இப்படி நிறுத்துறீங்கன்னு சண்டை வந்துச்சு. இங்கே நிறுத்திக்கோங்க, உங்கள் இடத்துல ஓரத்தில் நிறுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. இங்கே எங்கள் இடத்துல ஓரத்தில் நிறுத்தலாம், க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு எல்லாம் நெருப்பு வச்சோடனே பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு சின்னதாக தோட்டம் போட்டு செடியெல்லாம் நட்டு வச்சு, இந்த முள் எங்கேருந்தோ எல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இத்தனைக்கும் அவங்களுக்கு சொந்தமான இடம் கூட கிடையாது. ரோடில் கார் நிறுத்த முடியுமா? இப்படி நிறுத்துறதுக்கு கார் கொஞ்ச நேரம், எவ்வளோ 2 மணி நேரம் நிற்குமா, 3 மணி நேரம் நிற்குமா, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த கடவுள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. நான்லாம் ஒரு இடம் வேணும், வீடு வேணும்னு எப்போ இருந்தோ ஆசைப்பட்டுட்ருக்கேன். கடவுள் எனக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அடுத்தவங்க பிளாட்டில் எல்லாத்தையும் போட்டு ராஜ்யம் ஆள்றாங்க. ஆனால் கார் நிறுத்துறதுக்கு இடம் விடாமல் அந்த என்ன ஒரு வைத்தறிச்சல் பாருங்களேன். அந்த இடத்துல கல்லை போட்டு பாருங்கள், அங்கே கல்லை போட்டு அந்த இடத்துல, இந்த இடத்துல கொண்டு வந்து கல் உட்டையை போட்டு, இந்த இடத்துல நெருப்பு வச்சு, இந்த இடத்துல முள்ளை போட்டு, மொத்தத்தில் காரே நிறுத்தக்கூடாது இந்த இடத்துல யாருமே அப்படின்னு. யாராவது தெரியாதவங்க நிறுத்தினா கூட காரு பஞ்சர் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க நாட்டில். இவங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்றது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.